என்னுடைய அட்ரஸ் பேரெல்லாம் போட்டு சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சர்வதேச மனித உரிமைகள் பண்பாட்டு. அப்போ பெட்ரோல் வந்து கியூ நிறைய நிற்குது, சரியான கஷ்டம். அதாவது அதுவும் பிக் பண்ணி சீல் பண்ணி அனுப்பியிருக்கு. இதில் வந்திருந்தது. இது வந்து கொழும்புல இருந்து வந்திருக்கு. நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். அப்போ இவ்வளவு நாளும் ஒரு கச்சத்தீவுக்கு போய் வந்த அப்புறம் ஒரு வீடியோ போடவும் இல்லாமல் போச்சு. அதே விட எனக்கு காய்ச்சல் வந்துட்டு போய் வந்த அப்புறம் அதுக்கு பிறகு ஆட்டோ கயிறு மூடுறது தானே இரவு நேரங்களில். இப்போ நார்மலாக 5 மணிலேருந்து இரவு ஒரு 10-12 மணி மட்டும் கயிறு ஓடுறது. என்ன 12 மணி அப்படி கயிறுகள் ஓடுறது. இப்போ வலிக்கிட்ட நேற்றிலேருந்து என்ன வலிக்கிட்டது. அப்போ உழைப்பும் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு இருந்தாலும் ஆட்டோ ஓடுறது சும்மா நார்மலான வேலை இல்லை, சரியான கஷ்டம். அதாவது அதுவும் பிக்னி ஓடுறா இன்னும் சரியான கஷ்டம். இரவு 10 மணிக்கு பிறகு ஆகலும் யாரும் வெறியில் குடிகார தானே வருவாங்க. டோட்டலி ஒரு 190 விதமான கயிறு வரியில பிக்மி போடுறாங்க தான் இருக்கணும். அவங்கள ஏற்றி கொண்டு அவங்க சொல்கிற இடமெல்லாம் விட்டு ரக்கி போட்டு வாரத்துக்கே இருக்கும். ஆனால் என்ன அந்த கயர் ஓட்டத்தில் பயமும் இருக்கும், காசு தருவாங்களோ இல்லையோ உண்டு. அந்த லோத்துக்கு இல்லாட்டி ஒன்று தான் பெறுவாங்க. ஆனால் சில பேர் சொன்ன மாதிரியே காசு தருவாங்க. சில பேர் காசையும் விட கூட காசு தந்துருப்பாங்க வச்சிருங்கன்னு சொல்லி. அப்போ அந்த லோத்துக்கும் இருக்குது. இது வரைக்கும் பிக்மி ஓடினதில் என்ன சொல்கிறது, அந்த காசு தராமல் சண்டை பிடிச்சன்ற ஒத்துரிமை இல்லைன்னு சொன்னால் பிக்னியில் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் அப்படி இருக்கும். அது எங்கேருந்து லொக்கேஷன் போட்டவே எல்லாமே இருக்கும். அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவைக்கு தான் சிக்கல். அவை இந்த வீடு தேடி போகக்கூடிய மாதிரி தான் தொழில்நுட்பம் பிக்மியில் இருக்குது. பின்பக்கம் புகைக்குது. அப்போ இந்த 2026 வருஷத்துல இன்றைக்கு 3வது மாதம். என்ன 3வது மாதத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னுடைய வீடு தேடி அதாவது ஒரு என்வலப்ல தேடி சிரிச்சு கொண்டு சொல்லுங்க. அதை நான் உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்றதுக்கு தான் நான் வந்தேன். உதாரணமா இப்போ அந்த என்னுடைய வேலை அதாவது பாருங்க, எனக்கு இன்றைக்கு என்வலப்ல வந்திருந்தது. இது கொழும்புல இருந்து வந்திருக்கு. என்னுடைய அட்ரஸ் பேரெல்லாம் போட்டு இது சிங்களத்தில் அடிச்சிருக்கு. இது டொரிங்டன் அவென்யூ கொழும்பு 7லேருந்து வந்திருக்கு. ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்திருக்கு. உடைச்சி நான் எடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த பேக்கேஜ் நான் காட்டுறேன். ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதை என்னுடைய பேர் போட்டு 110 ரூபா முத்திரை குத்தி என்னுடைய வீட்டுக்கு இன்றைய தேடி என்ன 2 கிலோ 10 வந்துட்டு மிச்ச சாமானும் பெரியல. அப்போ வெறும் மட்டும் பார்த்துன்றது. அதாவது இதில் வந்தது என்ன விஷயம் என்று சொன்னால் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இதுதான் என்ன தேடி வந்தது. என்னன்னு சொன்னால் சர்வதேச மனித உரிமைகள் பண்பாட்டு கவுன்சில் ஐடென்டி கார்டு எனக்கு கிடைச்சிருக்கு பதவி. அதாவது யாழ்ப்பாணத்துக்கு டிரெக்டர் போஸ்ட் கிடைச்சிருக்கு நொர்தர்ன் ப்ரொவின்ஸுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ஆக்களை போடுவாங்க. இது எங்களுடைய சேர்மேன் டிரெக்டர் ஜெனரல் ப்ரொஃபஸர் அத்தநாயக்கன்னு சொல்லி அவர் தான் இதுக்கு சைன் பண்ணி சீல் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். இது 1 இயருக்கு ஒருக்கா ரினியூவ் பண்ணுற இந்த ஐசி மற்ற பக்கம் சில பல பாதுகாப்பு விஷயங்களுக்காக காட்ட முடியல. இருந்தாலும் உங்களுக்கு ப்ளூரல் பண்ணி காட்டுவேன். பாருங்க, இதுதான் ஐசி. ஃபோட்டோ போட்டு வந்திருக்கு. அப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கூகுளில் போய் IHRUCHNH.org என்று சொல்லி அடித்தால் இந்த இது வரும். இது சர்வதேச மனித உரிமைகள் பண்பாட்டு கவுன்சில். அது இலங்கையில் மட்டும் இல்லை, இலங்கை வெளிநாடுகள் போன்ற அனைத்து நாடுகளிலும் இது செல்லுபடியாகும். இலங்கையிலையும் இது பதியப்பட்டிருக்கு. என்னுடைய மெம்பர்ஷிப் நம்பர் 1005 இருக்கு. இதுக்கு முன்னே இருந்திருக்கணும் போல. அப்படியே ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பாக வரும். நார்மலாக என்ன சொல்கிறது, இலங்கையில் இருக்கிற லைசன்ஸ், அதாவது லைசன்ஸ் கார்டுகள் அதுகளை விட ஏடிஎம் கார்டை விட ஒரு என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமானது. 3D மாடலில் என்னுடைய ஃபோட்டோ எல்லாம் இதில் பிரிண்ட் பண்ணி எல்லாம் 3D மாடல் இப்படி தடவினா அந்த தடக்கப்படும். அதே மாதிரி என்னுடைய பேர் ஒவ்வொரு எழுத்தும் இப்படி தடவினா தடக்கப்படும். அந்த 3D மாடலில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிக்கு அடிச்சிருக்கணும் அந்த பிரிண்டிங்.
உண்மையிலே வாழ்நாளில் வந்து இப்படி ஒரு ஐடி கார்டு வந்து இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன். இந்த ஐடி கார்டு பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல வேலை செஞ்சு நான் தானே. ஆனாலும் வந்து இந்த ஐடி கார்டு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. பிரிண்டிங் குவாலிட்டி மற்ற அதோட பிரிண்டிங் மெத்தட் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ இலங்கையில் வந்து நோம்பில் லைசன்ஸுக்கு வந்து அந்த இது வருது QR கோட், அது மாதிரி இதுலேயும் வந்து QR கோட் வந்திருக்கு. இப்போ தப்பி தவறி வந்து இப்போ ICL வந்து இலங்கை எல்லாமே வந்து QR கோட் வருது. அதே மாதிரி இதுலேயும் வந்து QR கோட் வருது. இப்போ நீங்கள் வீடியோவில் யாரும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட எங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து டிரெக்டாக போகும். அதே மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்னுடைய விவரங்களை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ சம்டைம் யாராச்சும் எங்களை டவுட் பட்டால் உடனே வந்து போலீஸோ யாருந்தாலும் அவங்க ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணோன்னே எங்களோட வெப்சைட்டுக்கு டிரெக்டாக போகும். அப்போ அந்த மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து அடக்கினதாக தான் வந்து இந்த ஐடென்டி கார்டு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ நார்மலாக வந்து இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ எங்களோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினாலோ இது ஒரு பிரச்சனை மனித உரிமை மீறல் இல்லாட்டி போலீஸ் வந்து யாரையும் வந்து தனிப்பட்ட ரீதியில் வந்து பிரச்சனை பண்ணாலோ இல்லாட்டி போலீஸ் வந்து யாருக்கும் வந்து என்ன சொல்கிறது யாருக்கும் வந்து பக்கசார்பாக வந்து செயற்பட்டால வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்து நாங்கள் வந்து அதை கொழும்புக்கு அனுப்புவோம். கொழும்பால் வந்து அதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து எடுக்க பார்ப்பினோம். இப்போ ஏற்கனவே வந்து இங்கே நிறைய அமைப்புகள் இருந்தாலும் இது கொஞ்சம் வந்து வேல்யூட் கூட. இது தொடர்பாக வந்து நிறைய டிவிலேயும் வந்து எங்களோட சார் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்திருக்கு. இது வந்து சீல் கிராங்க் நம்மளை வந்து உங்களுக்கு குத்தி காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து எங்கட பெட்ச் இருக்கு. இப்ப நார்மலா இருக்கும் கடிதங்கள் நான் அனுப்பினாலும் சரி, எங்கேயும் கடிதங்கள் நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னுடைய இதுதான் எங்களோட லோகோ கவுன்சில்னு சொல்லி எங்களோட பெட்ச் அடிச்சபடி ஒரு சீலும் வந்து எனக்கு வந்திருக்கு. அப்ப எனக்கு வந்து 2 விஷயம் வந்திருக்கு. ஒன்று ஐசி, அடுத்தது வந்து சீல் வந்திருக்கு. இந்த 2 விஷயத்தையும் வச்சு கொண்டு அடுத்தது வந்து கடிதங்கள் எழுதுறண்டாலும் சரி, இப்போ நான் யாருக்கும் வந்து ஒரு விஷயத்தை தகவலை பரிமாறிக்கொள்றனாலும் சரி எழுத்து போடுறோமா நான் வந்து நார்மலாக A4 சீட்லையோ இல்லாட்டி பேப்பர்லையோ எழுத இல்லாது. எங்களுக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் பேட் ஒன்று இருக்கும். ஒரு கடிதம் எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர் தெரிவிக்கணும். அந்த பேப்பர் வந்து கொரியரில் போட்டிருக்கணும். அது வந்து கொண்டிருக்கு. அது வந்து எங்களோட அந்த பேப்பருக்கு மேலே இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லி எங்களுடைய லெட்டர் பேட் வந்து இருக்கும். அதுக்கு பிறகு இப்போ நார்மலாகவே வந்து எங்களுடைய IHRJUC என்று சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் முதலாவதாகவே எங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு வந்து உங்களுடைய முறைப்பாடுகளை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி மெம்பர் வந்து இதுக்கு நிறைய மெம்பர் மாதிரி இருக்கணும். இஸ்ரேல், ஈரான், UK, சுவிஸ் என்று சொல்லி உலக நாடுகளில் இருக்கிற அனைத்து நாடுகள்லையும் வந்து எங்களுடைய இந்த அமைப்புக்கு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு மெம்பர் மாதிரி இருக்கும், டிரெக்டர் மாதிரி. ஸோ எல்லா நாட்டிலையும் வந்து உங்களுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம். மற்ற இங்கே இருந்து கொண்டும் எந்த நாட்டில் இருக்கிறவருக்கும் வந்து நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி அவைகளுக்கு ஒரு கடிதமோ அவைகளுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் உடனே வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சுவிஸ்ல வந்து ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் குறைவா கொடுத்து கொண்டிருக்கணும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், வேலை இருந்தும் சம்பளம் குறைவா கொடுத்து கொண்டிருக்கணும். ஆனா அவருக்கு வந்து சம்பளம் எடுக்கக்கூடிய தகுதியில் எல்லாம் இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் உடனடியாக வந்து அந்த கடை முதலாளிக்கு வந்து ஆக்ஷன் எடுப்போம். அப்போ அப்படி எல்லா நாட்டுக்கும் வந்து வேல்யூட்டு இருக்கு எங்களுக்கு. இது வந்து சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புடைய வந்து கனெக்டிவ்ல இருக்கு எங்கட வந்து. அண்டுதான் எங்களோட சார் வந்து மீடியாவில் வந்து சொல்லியிருந்து. அப்போ இன்றைய மாதத்தில் வந்து எனக்கு கிடைச்ச 2 விஷயம் வந்து இதுதான். அப்போ வேலைகள் வந்து சம்பளங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு சில விஷயங்களால் வந்து அந்த சம்பளங்கள் வந்து இப்போதைக்கு வராது. அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நிறைவேறின அப்புறம் தான் சம்பளங்கள் வரவழிக்கிடும். அது மட்டும் என்னுடைய வேலைகளை வந்து நான் செய்யலாம். இன்னும் வந்து என்ன வேலைகள் செய்யணும் வந்து இன்னும் அறிவுறுத்தப்படையில சொன்னால் லெட்டர் பேட் வரையில. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சீல் ஒன்று இருக்கு, என்னுடைய பேர் அடித்த சீல் வந்து அந்த சீலும் வந்த அப்புறம் தான் நான் வந்து வேலைகளை துவங்கலாம். அதே மாதிரி எங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு வந்து இன்னும் ஒரு 6-7 பேருக்கிட்ட நியமிக்க போயினோம். அதுவும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இருக்கிற தமிழ் ஆக்களை தான் நியமிக்க போயினோம். அநேகமாக வந்து அது கூட பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு பட்டம் பெற்றி இருக்கிற ஆக்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அவையை வந்து நாங்கள் இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ணி போட்டு
வேலையில வந்து துவங்க போறேன். அப்ப இன்றைய நாள் வந்து என்ன சொல்றோம், ரொம்ப சந்தோஷமான நாள் சந்தோஷமா வந்து சொல்லுங்க, சந்தோஷம். மற்றது இது வந்து கிடைச்சதை வந்து எல்லாத்தையும் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன் நான். அதே மாதிரி இந்த ஐடி கார்டு கிடைச்சதுக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து உதவி செஞ்சிருக்கு. அதுக்கும் வந்து பெரிய நன்றிகள் வந்து சொல்லணும். அதே விட என்ன சொல்றது, இன்னும் வந்து நிறைய விஷயங்களை வந்து தாண்டி போகணும். என்ன இனி வந்து அந்த வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகள் முடிச்சாதான் வந்து இனி வந்து சேலரி அந்த விஷயங்கள் வரும். அதே விட இப்போ நார்மலா வெளிநாடுகளுக்கு போற வாய்ப்புகள் வந்து இதால இருக்கு. வேறு ஒரு இந்த அமைப்புகளால் வந்து மீட்டிங்கள் வைப்பின நமக்கு. அப்போ போன வருஷம் வந்து சார் வந்து இந்தியா நேபாளுக்கு எல்லாம் போய் வந்தவர். அப்போ இனி வந்து நான் என்ன வந்து கவுன்சிலால் எடுத்துக்கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த வடக்கு மாநிலத்துக்கு வந்து இப்போ வெளிநாட்டால் கவுன்சிலுக்கு வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு தேவையான கட்டில்கள், அதே மாதிரி உணவுப் பொருட்கள், வேர்ல்டு ஆர்கனைசேஷனால் நிறைய பொருட்கள் வருது, கஷ்டப்பட்டார்களுக்கு பொருட்கள் வருது, எசென்டியல் சாமான்கள் நிறைய வருது. அப்போ அதுகளும் வந்து இனி வரும் காலத்தில் வந்து வடக்கு மாநிலத்துக்கு எனக்கு வரும். நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தூரில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொன்னால் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உங்களோட இதுக்கு இத்தனை கட்டில் தேவைன்னு எனக்கு லெட்டர் தந்தால் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து நான் ஒரு 10 கட்டில் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அப்படியான விஷயங்கள் நிறைய செய்து கொள்ளலாம். வேறு என்ன, வேறு அவ்வளவுதான். மீண்டும் மீண்டும் ஐசியை வந்து காட்டுறேன். இதுதான் ஐசி எனக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அதே மாதிரி பிரான் கிடைச்சிருக்கு. இனி கொஞ்ச நாளைக்கு ஆட்டோ ஓடிக்கொண்டு என்று சொன்னால் சில விஷயங்கள் நிறைவேறும் வரைக்கும் வாழ்க்கை செலவுக்கு மட்டும் தேவை தானே. என்ன சும்மா சம்பளம் இல்லாமல் ஒன்றும் செய்யலாது தானே. அப்போ அதுக்காக கொஞ்ச நாளைக்கு பிக்னி ஓடிக்கொண்டு இதையும் வந்து நான் செய்யணும். செய்தாதான் வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணலாம். என்ன 2-3 நாளைய வந்து யாழ்ப்பாணத்தில் சரியான வெயில், என்ன சரியான வெயில் அடிக்குது. பெட்ரோல் வந்து கியூ வந்து அப்படி நிற்கிது. என்ன சரி ஆட்டோ ஓடி போட்டு இப்போ இந்த பெட்ரோல் லைனில் நிற்கணும், திரும்ப ஆட்டோ ஓடணும்னு சொல்லி மாறி மாறி ஓட்டங்கள் போய் கொண்டிருக்கு. இனி வருங்காலங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். என்னோட சொன்னால் இப்போ இந்த லெட்டர் பேட்டும் வந்துட்டு வேலையில் வந்து துவங்கின பிறகு இப்போதைக்கு வந்து வீட்டிலேயே தான் வைக்கிற ஐடியா இருக்குது. ஆஃபீஸுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது கிடைச்சா பிறகு நிறைய வேலைகளை வந்து ப்ரொஜெக்டுகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கான ஒரு ஆயத்த நிலையில வந்து இருக்கி நம்மங்கிற கவுன்சிலால். அப்போ அந்த ரீதியில் வந்து நானும் வந்து இனி இந்த செலவி வேற வலிக்கிட்டா பிறகு இப்படியே ஆட்டோ ஓட இல்லாது. அதே மாதிரி ஆட்டோ ஓடுறது வந்து இரவில் தான் ஓடுறது. பகலில் செய்கிற வேலையில் வந்தால் பூவைத்தான் வேணும், ஒன்றுமே செய்ய இயலாது. அப்போ இது சம்பந்தமான வேலைகள் வரைக்கும் வீடியோ போடலாம்னு கேட்டால் நான் போட இயலாது. ஏன்னா இது சம்பந்தமான வார வேலைகள் எல்லாம் வந்து போலீஸோடையும் வந்து அறவாசி நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களை தான் பெறும். அதுகளை வந்து நான் வீடியோவில் வந்து பதிவு செய்ய இயலாது. வேணுமென்று சொன்னால் சட்டம் தொடர்பான அந்த பிரச்சனைகள் தொடர்பான அந்த விழிப்புணர்வுகளை வந்து நான் தரலாம். இப்போ என்ன பிரச்சனை நடந்தது, சனம் வந்து காணாமல் இருங்கன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு தரலாம் மொழிய நான் இந்த வேலை செய்கிறது தொடர்பான காணொலிகளை வந்து எங்கேயுமே போட இல்லாது. போட்டால் வந்து அது வந்து சட்டப்படி குற்றம். என்னுடைய ஐசிஎம் வந்து பறிபோவாது வந்து அது சட்டப்படி குற்றம். இது வந்து பறிபோகிறதுக்கான சான்ஸ்கள் வந்து குறைவு. அது ஏன் பறிபோகிறதுக்கான சான்ஸ்கள் வந்து இது இல்லீகல்ன்றேன்னு சொல்லுவாங்க சார். இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் இருந்து எனக்கு கால் பண்ணுறேன், நான் வந்து அசுல் அடிக்க போகிறேன், எனக்கு ஒரு கடிதம் ஒன்று தாங்கோ, இலங்கையில் எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இத்தனை லட்சம் தரலாம்னு போட்டு நான் ஒரு கடிதம் அவருக்கு பொய்யா எழுதி கொடுத்தேன்னு சொன்னால் அதுதான் இல்லீகல். நீட்டாக வச்சிருப்போம். என்ன ஏன் சும்மா தேவையில்லா வேலைகளுக்கு போவான். அப்படி அந்த இல்லீகலான வேலைகள் செய்தால் வந்து இந்த ஐடென்டி கார்டு வந்து எங்கள்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்படும் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கு. இல்லீகலான சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மூலமாக வந்து வெளிநாட்டுக்கு மக்களை வந்து அனுப்பலாம். அப்படி நிறைய விஷயங்களை வந்து இதில் செய்யலாம். ஆனாலும் வந்து அதுகள் செஞ்சால் எங்களுடைய என்ன சொல்ற மெம்பர்ஷிப் வந்து இடைநிறுத்தப்படும். அது வந்து ஒரு குற்றமாகும். நீதிமன்றத்துக்கும் வந்து போக வேண்டியிருக்கும். அப்போ உலக நாடுகளில் வந்து பிரச்சனை போய் கொண்டிருக்கு. எல்லாரும் வந்து கவனமாக இருங்கோ. நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கணும். அதே போல் வந்து இலங்கையில் வந்து பெட்ரோல் அப்போ பெட்ரோல் வந்து கியூ நிறைய நிற்குது. ஒவ்வொரு நாளும் இப்போ கொழும்புல வந்து நோம்பலாவே வந்து கியூ இல்லை. ஆனால் இங்கே வந்து டெய்லி கியூவில் நிற்குது சனம். அது ஏனென்று வந்து தெரியலை. அதே போல் எங்களோட ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து இப்போ முந்த நாள் பெட்ரோலை வந்து பதுக்கி வச்சிருந்ததுக்காண்டி அரெஸ்ட் பண்ணி மெல்ல கோர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கணும் வீட்டில். அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் ஏடி தேடுது யார் யார் பெட்ரோலை பதுக்கி வைக்கணும்னு சொல்லி.
கொழும்புல எல்லாம் பழமையா போல நோமலா தான் பெட்ரோல் அடிக்கினேன். ஆனா வந்து இப்ப இந்த சண்டை ஒரு நடந்த மாசத்து தட்டுப்பாடு இந்த இல்ல. சண்டை நடந்த ஒரு கிழமைக்குள்ள வந்து இலங்கைக்கு வந்து டூரிஸ்டுகள் வர்றது குறைஞ்சிட்டு. டூரிஸ்டுகள் வர்றது குறைஞ்சால வந்து எத்தனையோ பில்லியன் கணக்கான நஷ்டஈடு வந்து சுற்றுலாத்துறைக்கு வந்திருக்கான். அப்ப இந்த நிலைமை வந்து தொடர்ந்து நடக்குமா இருந்தால் இனி நடக்கும்னு சொன்னா டாலர் ரேட்டுகள் வந்து கூடும். உறவுகள் எல்லாம் கவனமா இருங்கோ. இப்ப நார்மலா ஒரு டாலர் 301 ரூபா வந்துட்டு 301 ரூபாய் கிட்ட நிக்குது. இன்னும் வந்து சுற்றுலாத்துறை வந்து பாதிக்கப்படும் இருந்தால் டாலர் ரேட் இன்னும் கூடும். அது மட்டும் நல்லா தெரியுது. எல்லாம் விலை கூடும். இன்னும் வந்து தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருந்தால் இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வராது. ஏர்போர்ட் மூடினால் அப்ப என்ன செய்யும்? பழையபடி டாலர் ரேட் வந்து கூடும். அப்ப அதனாலே வந்து எல்லாம் வந்து விமானங்கள் வந்து எல்லாம் துபாய் ஃபிளைட் எல்லாம் நிப்பாட்டி இருக்கு. அப்ப முடிஞ்சளவு வந்து எல்லாம் வந்து ப்ரே பண்ணுவோம். எல்லாம் வந்து நல்ல நடக்கணும். எல்லாருமே வந்து பாதுகாப்பா எங்க நாட்டுக்கு கொழும்பு துறைமுகத்துக்கிட்ட வந்து ஈரான்ட கப்பல் 2 வந்திருக்கு. ஒன்று வெடிச்சிட்டுது, சுட்டுட்டாங்களா அமெரிக்காக்காரர் போம் போட்டு. இன்னும் ஒன்று வந்திருக்குது 300 கிட்ட சின்ன பிள்ளைகளோட. அவ்வளவு சின்ன பிள்ளைகளையும் கொண்டு வந்து திருவண்ணாமலை கிட்ட வந்து தங்க வைக்க போறாங்களாம். அப்ப எல்லாமே நல்லபடியா நடக்கணும். எங்க நாட்டுக்கு ஒன்றும் பெறாம எல்லாம் சேஃபா இருக்கணும். பாக்குற நீங்களும் வந்து உங்க நாடுகள்ல வந்து கவனமா இருக்கணும். எங்கெங்க எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லல. அது என்ன வேற என்ன, இன்னும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறேன். அம்மா சொல்ல போறீங்க? சந்தோஷம் எல்லாரும் ஐசி வந்து சந்தோஷம். வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து நல்லா இருங்கோ. அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள், அதாவது வந்து என்ன சொல்றது, உங்களுடைய மனித உரிமைகள் வந்து மீறப்படுகிறதா, அது வந்து இப்ப நோம்பலா மனித உரிமையாண்டா இப்ப நோம்பலா எதுவும் தானே. இப்ப உங்களோட ஊருக்குள்ள வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு தரவ நீங்க கஷ்டம், உண்மையிலே நீங்க கஷ்டம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கொடுப்பனவோ சமூர்த்தியோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு பதிலாக நல்ல பணக்காரருக்கு போகுது, வசதியானவர்களுக்கு போகுது. உங்களை தட்டி கழிச்சு உங்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கணும்னு சொன்னா அதை கூட நீங்கள் எங்களோட வெப்சைட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நடக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய வெப்சைட் மூலமா வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து என்னென்று பார்த்து அவை எடுப்பினம் என்று சொல்லிக்கொண்டு வீடியோவில் வந்து விடைபெறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.